ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர் கட்டாயமாக ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சார்பில் 18/3/2025 அன்றைக்கி தான் இந்த ஒரு ப்ரெஸ் நோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வில் டேக் ஆக்ஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 326 ஆர்பி ஆக்ட் 1950 படி ரெலவென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஃபார் லிங்கிங் எபிக் வித் ஆதார். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சார்பில் ஆதார் கார்டு கூட ஓட்டரை லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் கன்சல்டேஷன் பிட்வீன் உடாய் அண்டு எக்ஸ்பர்ட் ஆஃப் இசி ஆர் டு பி பிகின் சூன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது வாக்காளர் அடையாள அட்டை கூட ஆதார் கார்டை கட்டாயமாக லிங்க் பண்ண சொல்லி இப்போதைக்கு மத்திய அரசு அஃபிஷியலாக வந்து பார்த்தா வெளியிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பில். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி இந்தியன் சிட்டிசன் வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு ஒன்லி எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டி ஆஃப் எ பர்சன். ஸோ ஆதார் கார்டு தான் ஐடென்டி பர்சனாக இருக்குது. அதனால் ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை கண்டிப்பாக லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தா நாங்கள் விரைவில் ஈடுபட போகிறோம். அதுக்கான ஒப்பந்தம் ஆதார் கூட பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த ஒரு ப்ரெஸ் நோட்டில் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கான அப்டேட். இந்தியாவில் உள்ள போலி வாக்காளர்களை ஒழிக்கும் விதமாக வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு பண்ணி இதுக்கான அப்டேட் வந்து வெளியிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி voter.ec.government.in இந்த வெப்சைட் மூலமாக உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் ஆதார் நம்பரை மட்டும் லிங்க் பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்க பாருங்கள், ஃபார்ம் 6B ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் நம்பரை மட்டும்தான் நீங்கள் இணைச்சிருப்பீங்க. பட் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் 6B வச்சு ஆதார் நம்பரை மட்டும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்கிறாங்க. லிங்க் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஆதார் ஆதென்டிகேஷனை ஓட்டர் ஐடி கார்டு கூட ஓடிபி வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் லிங்க் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது வெறும் ஆதார் நம்பரை மட்டும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். பட் இப்போ லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கூட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி ஆதார் ஆதென்டிகேஷன் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணி லிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் விரைவில் வரப்போகுது. இந்த ஃபார்ம் 6B வச்சு வெறும் ஆதார் நம்பரை மட்டும்தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதாரை லிங்க் பண்ண முடியாது. ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை விரைவில் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. அப்போ வந்து எப்படி ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற அப்படின்றதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் ரொம்ப குட் நியூஸ்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரே ஒரு ஓட்டர் ஐடி மட்டும் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னும் இந்தியாவில் வந்து பார்த்தா பல நபர்கள் 2-3 ஓட்டர் ஐடி கார்டு வந்து பார்த்தா பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ 2-3 ஊரில் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்காங்க. அது இன்னும் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே அதாவது ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரே ஒரு ஓட்டர் ஐடி மட்டும் தான் பயன்படுத்தி வாக்கு வந்து செலுத்த முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதனால் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக விரைவில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி லிங்க் பண்ணுறது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் கண்டிப்பாக ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி நல்லா இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது, அதெல்லாம் எந்த மாதிரி யூஸஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.